அண்மைச் செய்தி. புயலினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் தொகையினை திருப்பி செலுத்தும் கால அட்டவணையை 3 மாதங்களுக்கு தளர்த்திடக் கோரி முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். மத்திய நிதி அமைச்சரிடம் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். புயலினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் தொகையினை திருப்பி செலுத்தும் கால அட்டவணையை 3 மாதங்களுக்கு தளர்த்திடக் கோரி முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். மத்திய நிதி அமைச்சரிடம் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். புயலினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் தொகையினை திருப்பி செலுத்தும் கால அட்டவணையை 3 மாதங்களுக்கு தளர்த்திடக் கோரி முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். அவருடன் பேசலாம். ராஜகுமரன், இந்த கடிதம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மிக்ஜாம் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறு சிறு மற்றும் நடுத்தர வணிகர்களுக்கான கடன் தொகையினை திருப்பி செலுத்தக்கூடிய கால அட்டவணையை 3 மாதங்களுக்கு தளர்த்திட வேண்டும் என்று குறிப்பிட்டு தமிழக முதலமைச்சர் மத்திய நிதி அமைச்சருக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 37 லட்சம் குடும்பங்கள் மிக்ஜாம் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் பல நோக்கங்களுக்காக வங்கிகளில் கடன்களை பெற்றிருக்கின்றன என்றும் தங்களது நிலுவைத் தொகையை திருப்பி செலுத்த முடியாமல் தற்பொழுது அந்த வணிக நிறுவனத்தினர் தவித்து வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நெருக்கடியில் இருந்து வணிகர்களை மீண்டு வருவதற்கான கடனை திருப்பி செலுத்தக்கூடிய கால அட்டவணைகளை தளர்த்திட வேண்டியது அவசர தேவை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அனைத்து வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், அகில இந்திய நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் வழங்கியுள்ள அனைத்து கால கடன்களுக்கும் 2023 டிசம்பர் 1 முதல் 2024 பிப்ரவரி 29 வரையிலான தவணை தொகையை செலுத்துவதிலிருந்து விலக்கு அளித்து கடன் தவணையையும் வட்டியையும் செலுத்துவதில் 3 மாதங்கள் ஒத்திவைக்க அனுமதிக்கப்படலாம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த பிரச்சனையினுடைய அவசரத்தை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் மத்திய நிதியமைச்சர் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களின் திருப்பி செலுத்தும் சுமையை குறைக்கக்கூடிய வகையில் தேவையான உத்தரவுகளை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தற்பொழுது தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். மிக்ஜாம் புயலினால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள், வர்த்தகர்கள் மற்றும் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் கடன் தொகையினை திருப்பி செலுத்துவதற்கான கால அட்டவணையை 3 மாதங்களுக்கு, அதாவது பிப்ரவரி 29 வரை தளர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சரால் மத்திய நிதியமைச்சருக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. புயலினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் தொகையினை திருப்பி செலுத்தும் கால அட்டவணையை 3 மாதங்களுக்கு தளர்த்திடக் கோரி முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அனைத்து கால கடன்களுக்கும் 1/12/2023 முதல் 29/2/2024 வரை இஎம்ஐ செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். 3 மாதங்களுக்கு இஎம்ஐ செலுத்த விலக்கு அளிக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். புயல் பாதிப்பிற்குள்ளான பலர் மற்றும் வணிக நிறுவனங்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக வங்கிகளில் கடன்களை பெற்றுள்ளார்கள். எனவே புயலினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் தொகையினை திருப்பி செலுத்தும் கால அட்டவணையை 3 மாதங்களுக்கு தளர்த்திடக் கோரி முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.